அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் வீடியோ போட்டு முடிச்சாச்சு, பிடிஎஃப் கொடுத்தாச்சு. இப்போ 10th ஸ்டாண்டர்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் 2025ஓட அப்படியே எல்லா கிராமரும் பக்காவாக எடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் நீங்கள் படித்தா மட்டும் போதும். ஆல்ரெடி நம்ம கிராமர் பார்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நேராக எக்ஸசைஸ் பார்ட்ஸ்குள்ளே வந்தாச்சு. அதனால தான் ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? கிராமரும் ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்ப்போம். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம டெக்ஸ்ட் புக்லேருந்து எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு கிராமரை. ஓகேவா? ஸோ இப்போ புக் பேக் எக்ஸசைஸ்லேருந்து டெக்ஸ்ட் புக்லேருந்து, அதாவது நம்ம ஸ்கூல் புக்கு பேக்கில் இருக்கிறத மட்டும் கவர் பண்ணி அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா எல்லா கொஸ்டினும் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நம்ம வீடியோஸில் பார்க்காதவங்க பல வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு 7th படிச்சிருங்க, 8th படிச்சிருங்க, 9th படிச்சிருங்க, அதுக்கப்புறம் 10th வாங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்கள். 10th ஸ்டாண்டர்டில் ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி இது மீனிங் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். கம்ப்ளீட் கண்டென்ட் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக, 10th ஃபுல்லாக கவர் பண்ணி. ஓகேவா? இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் த சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங், ஆரிஜின்ஸ் ஆர் ஸ்பெல்லிங். இதுதான் இதோட மேஜர் டெஃபினேஷன். ஓகேவா? ஹோமோனிம்ஸ்னா என்ன, ஹோமோஃபோன்ஸ்னா என்ன, எல்லாமே எக்ஸ்பிளனேஷனில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் இன்னொரு தடவை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஹோமோனிம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் ஹோமோஃபோன்ஸில் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான். மற்றபடி மீனிங் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரொனன்சியேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் இது புரியலை அப்படின்னா தமிழில் வாசிங்க, தெளிவாக புரியும். ஓகேவா? ஒரே மாதிரியான உச்சரிப்பு, ஆனால் ஸ்பெல்லிங் மற்றும் அர்த்தங்கள் மாறுபடும். அதான். ஸோ இதில் வந்து நிறைய கொஞ்சம் தமிழ் வார்த்தைகள் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா எப்போவுமே மேக்ஸிமம் டிஎன்பிசி கவர் பண்ணுறது 10th ஸ்டாண்டர்டில் தான். ஏன்னா ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் தானே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் அவங்க மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்குறது வந்து இந்த 10th ஸ்டாண்டர்ட் தான். இதில் ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு குழப்பமூட்டும் வார்த்தைகள், உருமாற்றம் பெறும் ஷார்ட்கட்ஸ், இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் படிக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு வாசித்து விட்டுங்க கிளாரிட்டிக்கான. ஒரே மாதிரியான உச்சரிப்பு இருப்பதால் அவற்றின் ஸ்பெல்லிங் மற்றும் அர்த்தத்தை சரியாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் நான் கொடுக்குற சஜஷன் என்ன அப்படின்னா, உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கனால ஸ்பெல்லிங் மற்றும் அர்த்தத்தை தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்? சில வார்த்தைகளின் ஸ்பெல்லிங்கை வந்து நினைவில் வைத்துக்கொள்ள சிறிய ஷார்ட்கட் அல்லது நிமோனிக் உத்திகளை பயன்படுத்தலாம். ஓகேவா? சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் மாதிரி போட்டு படிக்கிறது நல்லது. ஏன்னா அப்போதான் மீனிங்கை நம்மளால் என்ன செஞ்சிருக்க முடியும், மனப்பாடம் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. உதாரணம், இப்போ ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு, இந்த ஸ்டேஷ்னரிங்கிறது ரைட்டிங் மெட்டீரியல். இந்த ப்ரொனன்சியேஷன் ஒன்னே ஒன்று தான். ஆனால் ஸ்டேஷ்னரி, இதுவும் ஸ்டேஷ்னரி தான். ஆனால் இங்கே ஏஆர்ஒய் வருது, இங்கே இஆர்ஒய் வருது. இதோட மீனிங் வந்து நிலையா இருக்கிறது, இதோட மீனிங் வந்து மெட்டீரியல் கடை. ஓகேவா? பேனா பென்சில் வாங்கணும் அந்த கடை, அதுதான் ஸ்டேஷ்னரி ரைட்டிங் மெட்டீரியல். இதுதான் இதோட என்ன சொல்றது எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்த டெக்ஸ்ட் புக்கில் உள்ள வார்த்தைகளை மற்றும் அர்த்தம், இது ஃபுல்லாக இனி வரப்போலாம் டெக்ஸ்ட் புக்லேருந்தே எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அவன் கொடுக்குற கேள்வியே டெக்ஸ்ட் புக்கில் தான் கேட்க போகிறான். ஓகேவா? ஸோ அதனால் டெக்ஸ்ட் புக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டேன். புக்கை தாண்டி 99% வெளியே எங்கேயும் போகாது. அதனால் நீங்கள் தைரியமாக படிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பாக்கெட், உடைகளில் பொருட்களை வைத்துக்கொள்ளும் சிறிய பாக்கெட். இது பேக்கெட், பொருட்களை விற்கிறதுக்கு பயன்படுத்துகிற காகிதம். ஓகேவா? ஓகே. அடுத்த ஃபாண்ட், பிடித்ததாக அல்லது நேசத்துடன் இருப்பது ஃபாண்ட். இது அட்ஜெக்டிவ். இந்த ஃபவுண்ட் அப்படிங்கிறதுனா தற்செயலாக கண்டுபிடிக்கிறது. ஐ ஹாவ் டு ஃபவுண்ட், அப்போ கண்டுபிடிக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அடுத்து இது பாருங்க, லாஸ்ட். இந்த லாஸ்ட் வந்து காணாமல் போவது, இந்த லாஸ்ட் வந்து கடைசியா வர்றது. ஓகேவா? இது எங்க டிஃபர் ஆகும்னா இந்த வெர்பு, அட்ஜெக்டிவ், நவுன் இதுல தான் டிஃபர் ஆகும். அதனால தான் அர்த்தம் மாறுறது. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட். இந்த பாஸ்ட்டுக்கு பேரு ஒரு சின்ன நேரம் நிப்பாட்டுறது, பாஸ் பண்ணி வைக்கிறது. டிவியில் ரிமோட்ல பாஸ் பண்றோம், வீடியோ பாஸ் பண்றோம், அந்த பாஸ்ட். இந்த பாஸ்ட்டுங்கிறது ஒப்புதல். ஓகேவா? பாஸ்ட்டுங்கிறது இது ஒத்துக்கிறது, அந்த பாஸ்ட். ஓகேவா? அடுத்து இது பிக்சர், தண்ணீர் போன்ற திரவங்களை ஊற்றுவிக்கான ஒரு பிக்சருங்கிறது ஒரு ஜக்கு மாதிரி இருக்கும், அது. இந்த பிக்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், டேட்டா, அது படம், ஓவியம் அல்லது படம். ஓகேவா? ஓகே. யூசேஜ் டிப்ஸ் பாருங்க. வினாக்கள் எந்த வடிவத்தில் கேட்கப்பட்டாலும் இவ்வாறு தனித்தனியாக ஒவ்வொரு ஹோமோஃபோன் மற்றும் அதனுடைய பொருட்களையும் கொள்வனது செய்து எடுத்து சொல்ல பயிற்சி செய்யவும். புரியுதுங்களா? கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கட்டும், ஆனா ஒவ்வொரு ஹோமோஃபோனையும் மற்றும் அதனுடைய பொருளையும் கொள்வனவு அப்படின்னா என்னன்னா என்ன சொல்றது, புரிஞ்சுக்கிறது, கொள்வனவு செய்து எடுத்து சொல்ல பயிற்சி செய்யவும்.
ஒரு ஹோமோஃபோனோட அர்த்தம் கொடுக்குறோம், அதோட பொருள் இருக்கு இல்லையா, அதை சொல்லி பழகணுங்கிறாங்க. ஓகேவா, வேற எதுவுமே இல்லை, அதை நம்ம சொல்லி பழகணும். அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோமோஃபோனை பலமுறை பயிற்சி செய்தால் தேர்வுகளில் எதிர்பார்க்கப்படும் வினாக்களுக்கு சரியாக விடையளிக்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு சொல்ற சஜஷன் என்னன்னா, அந்த ஹோமோஃபோனோட அர்த்தத்தை மட்டும் படிக்காம அந்த ஹோமோஃபோன்ல உள்ள வாக்கியமா சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதை படிச்சீங்கன்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் பார்ப்போம். டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிளை கவனமாக படித்து மறுமுயற்சியில் உச்சரிப்பு வழியாகவோ அல்லது ஷார்ட்கட் முறை நினைவில் வைத்துக் கொள்வது பயனுள்ளதாக இருக்கும். டிப்ஸ். ஓகே, அடுத்த ஹோமோஃபோன்ஸ் பாருங்க. இது ஹோமோஃபோன்ஸ், இது மீனிங், இது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா, இப்போ இந்த பாக்கெட்டா நம்ம என்ன அர்த்தம் படுத்தோம், இந்த பாக்கெட்டுக்குரிய அர்த்தம் ஸ்மால் பாக்கெட், பேக்ல இருக்க பாக்கெட் இது. ஓகேவா, ஸ்மால் பேக் ஸ்வின் இன்டு ஆர் கிளாத்திங் இன்டு கீப் ஆர் பேக். சாந்தா ஃபில்ட் ஹிஸ் பாக்கெட் வித் கேண்டீஸ். அர்த்தம் புரியுதா? இப்போ இதோடது இந்த பாக்கெட்டோடது என்ன அப்படின்னா, எ பேப்பர் ஆர் கார்ட்போர்ட் கண்டெய்னர். பேக்கெட் ஏதாவது என்ன சொல்றது, பால் பாக்கெட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பால் பாக்கெட். மகேஸ்வரி கேரிட் எ பேக்கெட் ஆஃப் ரிப்பன்ஸ். ரிப்பனை அந்த பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கா. ஓகேவா, ஓகே. அடுத்த ஃபாண்ட், ஹேவிங் அஃபெக்ஷன் ஆர் லைக்கிங் ஃபார். பப்பீஸ் ஆர் ஃபாண்ட் ஆஃப் சாஃப்ட் பால்ஸ். பப்பீஸ் ஆர் ஃபாண்ட் ஆஃப் சாஃப்ட் பால்ஸ். பப்பீஸ் இருக்கு இல்லையா, சாஃப்ட் பால்ஸை அது ரொம்ப பிடிக்கும். ஹேவிங் அஃபெக்ஷன், இது ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம். ஓகேவா, இந்த ஃபாண்ட். ஃபவுண்ட் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா கண்டுபிடிக்கிறது, ஏற்கனவே பார்த்தோம். ஹேவிங் பீன் டிஸ்கவர்ட் பை சான்ஸ் ஆர் அன்எக்ஸ்பெக்டட்லி. ரொசாலின் ஃபவுண்ட் எ 100 ரூபி நோட் ஆன் ஹர் வே பேக் ஹோம். வீட்டுக்கு வர்ற வழியில அவ 100 ரூபாயை கண்டுபிடிக்கிறா, கிடைக்குது. ஓகேவா, அடுத்து இந்த லாஸ்ட்டுக்குரிய மீனிங் என்ன அப்படின்னா அனேபிள் டு த ஃபவுண்ட், தொலைச்சாச்சு. ஐ ஹாவ் லாஸ்ட் மை டிக்கெட், ஷி லாஸ்ட் ஹர் மதர், தொலைச்சாச்சு. ஓகேவா, அடுத்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். கம்மிங் அட் த எண்டு ஃபைனல், இது தெரியும். அட் த லாஸ்ட் மூமெண்ட் ஹி சேஞ்ச்டு ஹிஸ் மைண்ட், கடைசி நேரத்தில் அவன் மனம் மாற்றமடைந்தது. அடுத்த பாஸ்டு, ஸ்டாப்டு ஃபார் எ ஷார்ட் டைம், ஷி பாஸ்ட் டு கெட் ஹர் பிரீத் பேக் அண்ட் தென் கேரிட் ஆன் ஜாகிங். ஜாகிங் ஓடும்போது தன்னோட மூச்சை இழுத்து நிப்பாட்டி அவ விடுறா. ஓகேவா, அடுத்த இந்த பாஸ்ட் பாருங்க, இது அப்ரூவ்டு. த அசம்பிளி இதான் சொல்லுவாங்க, த அசம்பிளி பாஸ்ட் த மணி பில் அப்படின்னா ஒத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்த இந்த பிக்சர் அப்படிங்கிறது ரவுண்ட் கண்டெய்னர் ஃபார் ஏ லிக்விட், தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு ஜக்கு மாதிரி இருக்கும். ஹி புட் வாட்டர் இன் டு த பிக்சர், ஊத்துறான். அடுத்த பிக்சர், a drawing or painting. ராஜா painted a picture of my dog. ராஜா என்னுடைய நாயுடைய படத்தை வரைஞ்சான். இந்த அட்டவணையின் மூலம் ஒவ்வொரு ஹோமோஃபோனுக்கும் அதன் டெக்ஸ்ட் புக் விளக்கத்துடன் எடுத்துக்காட்டுகளை ஒரே இடத்தில் படிக்கலாம். நீங்க இது நீண்ட நேரம் நினைவில் வைத்துக் கொள்ள உதவும். அதனாலதான் 10th இருக்கிறத அப்படியே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உள்ள எடுத்திருக்கேன். அடுத்த டைப்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா, டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், இன்னொன்று இருக்கும் பாருங்க ஹெட்ரோனிம்ஸ்னு ஒன்று இருக்கு. இது மூணும் ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்ல வந்துருச்சு, இருந்தாலும் இதுல கொடுத்துருக்கனால மிஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். ஹோமோஃபோன்ஸ்னா என்ன, ஸ்பெல்லிங் வேறையா இருக்கும், ப்ரொனன்சியேஷன் ஒன்னா இருக்கும், இங்கே போட்டிருக்கோம் பாருங்க, சவுண்டு ஒன்னா இருக்கும், இங்க இருக்கு வேர்டு வேற வேற மீனிங், ஸ்பெல்லிங்கு டிஃப்ரெண்டா இருக்கும், சவுண்டு ப்ரொனன்சியேஷன் ஒன்னா இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த நோனா இல்லை, இந்த நோனா அறிதல், ஆனா ரெண்டையுமே நோன் தான் சொல்லுவோம், ஆனா அர்த்தம் வேற, ஸ்பெல்லிங் வேற. இந்த நோக்கு பாருங்க, ஐ செட் நோ டு த ஆஃபர், நான் அந்த ஆஃபருக்கு நோ சொல்லிட்டேன். ஐ நோ த ஆன்சர், எனக்கு அந்த ஆன்சர் தெரியும், இது அதோட மீனிங். ஓகேவா, இப்போ ஹோமோனிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு சேமா இருக்கும், ஸ்பெல்லிங் என்ன பண்ணுவோம் சேமா இருக்கும், ரெண்டும் இதுவும் புக்கு தான் இதுவும் புக்கு தான், என்ன இருக்கும் சவுண்டு சேமா இருக்கும், ஸ்பெல்லிங் சேமா இருக்கும், ஆனா மீனிங் வந்து வேறையா இருக்கும். மீனிங் பாருங்க, இந்த புக்குனா புத்தகம் நவுன்னா, இந்த புக்குனா புக் பண்ணு டிக்கெட் புக் பண்ணுன்னு அர்த்தம். ஐ ரீட் த புக் அப்படின்னா நான் புக்கை படித்தேன். ப்ளீஸ் புக் ஏ டிக்கெட் ஃபார் மீ அப்படின்னா எனக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நமக்கு தெரியாத ஒரு ஏரியா, இது வந்து சிலபஸ்லேயே கொடுக்கல, இருந்தாலும் அவங்க 8 அடியில் போயிருந்தாங்கன்னா நம்ம 16ல நிற்கணும், அதுக்காண்டியே உள்ள சேர்த்துட்டேன். ஹெட்ரோனிம்ஸ்னா என்ன அப்படின்னா மினிட், இது மைன்யூட்,
ப்ரொனன்சியேஷனே இங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா, ப்ரொனன்சியேஷனே இங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும். புரியுங்களா, மீதி ரெண்டுலையுமே ப்ரொனன்சியேஷனும் சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங் சேமாக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்துல ஹோமோனிம்ஸில் வந்துடும். ஆனால் இங்கே ஹெட்ரோனிம்ஸில் மட்டும்தான் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ப்ரொனன்சியேஷன் வேறு, அர்த்தமும் வேறு. ஆனால் மீதி எல்லாத்துக்கும் அப்படி இருக்கவே இருக்காது. ஸோ ஹெட்ரோனிம்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விதிவிலக்காக இருக்குது, அதனால் படிச்சுங்க. இது மினிட்ஸு, இது மைன்யூட். இந்த மினிட்டுக்கு நிமிடம்னு பேர், இந்த மைன்யூட்டுக்கு மிகச்சிறியன்னு பேர். ஸோ ப்ரொனன்சியேஷனே மாறுச்சு, ஸ்பெல்லிங் ஒன்றா தான் இருக்குது, ப்ரொனன்சியேஷன் மாறுதுன்னா அது ஹெட்ரோனிம்ஸ். வெயிட் ஃபார் எ மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. த டீடைல்ஸ் ஆர் வெரி மைன்யூட் அப்படின்னா டீடைல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே. கன்ஃபியூசபிள் வேர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. கன்ஃபியூசபிள் வேர்ட் வாலெட், வாலெட் சவுண்டு டிஃப்ரெண்ட்டு, ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டு, நமக்கு அர்த்தம் தெரியும். இந்த வாலெட்னா என்ன சொல்றது, பர்ஸ் மாதிரி. இந்த வாலெட்னா உதவியாளர். ஓகேவா, ஹி லாஸ் இஸ் வாலெட் அப்படின்னா பர்ஸை தொலைக்கிறது. இந்த வாலெட் பேக்கடு பை கார்னா உதவியாளர் செய்கிறாரு, வேலட் அப்படின்னு சொல்லலாம். இதை வாலெட்னு சொல்லலாம், இதை வாலெட் சொல்லலாம். ஆனால் அக்யூரஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப நமக்கு அர்த்தம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் இதை கன்ஃபியூஸ் வேர்டில் சேர்த்துருக்கு. ஓகேவா, This table ensures the type of each word pair is clearly highlighted for easier reference. இந்த டேபிள் எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஈஸியான ரெஃபரன்ஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். இதில் கீ டெஃபினேஷன் ஜஸ்ட் டேபிளில் பார்த்தா கொஞ்சம் புரியாது அப்படின்னு டேட்டா வேர்ட்ஸில் எடுத்துட்டேன். ஓகேவா, கீ டெஃபினேஷன் பாருங்கள். ஹோமோஃபோன்ஸ்னால் எப்படி இருக்கும், வேர்ட்ஸ் தட் சவுண்ட் த சேம் பட் டிஃப்ரெண்ட் இன் மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங். சவுண்டு மட்டும் தான் ஒரே மாதிரி இருக்கும் ப்ரொனன்சியேஷன், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங்கு, டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். அடுத்த ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ்னா என்ன, ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, வேர்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அர்த்தங்கள் வேற. ஓகேவா, ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம், ஹோமோனிம்ஸ். ஓகேவா, ஹோமோனிம்ஸ் பார்த்தாச்சு. ஹெட்ரோனிம்ஸ் வேர்ட்ஸ் தட் ஹாவ் த சேம் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன் அண்ட் மீனிங். சேம் ஸ்பெல்லிங் தான் இருக்கும், ஆனால் அர்த்தம் வேற, என்ன பண்ணுறோம், மீனிங்கும் வேற. ஸோ ஹெட்ரோனிம்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் தெளிவாக படிச்சுக்கங்க. கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், சவுண்டு அண்ட் மீனிங் ஆர் ஈஸிலி கன்ஃபியூஸ்டு. ஓகேவா, அதான் கன்ஃபியூசபிள். வேர்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், சவுண்ட்ஸு, மீனிங் அண்ட் ஈஸிலி கன்ஃபியூஸ்டு. ஓகேங்களா, ஸோ இதை தெளிவாக படிச்சிங்கன்னா புரியும். ஓகே, ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது ஹெட்ரோனிம்ஸ் மட்டும்தான். ஓகேவா, ஓகே. அடுத்த நேரம் போயிடலாம். ஓகே, ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ். இப்போ வேர்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகேவா, 10th ஸ்டாண்டர்ட். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா அப்படியே 9th ஸ்டாண்டர்ட் இருந்த எல்லாத்தையும் தூக்கி அப்படியே 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 10th வந்துட்டா நம்ம திரும்ப இன்னொரு தடவை படிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை, நமக்கு திருப்பி ரீகால் தான் ஆகும். அதனால எல்லா வேர்டையும் சேர்த்துருக்கேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் வேர்டையும் சேர்த்துருப்பேன். அது அர்த்தம் தமிழ் அர்த்தம், செகண்ட் வேர்டு தமிழ் அர்த்தம். ஓகேவா, ஃபுல்லாக சேர்த்துருப்பேன். அப்படியே பார்த்துட்டே இருங்க, எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, 90 வேர்ட்ஸ் இருக்குது, அவ்வளோதான், பெருசாக நிறையாலாம் இல்லை. 9th இல்லாதது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் 9th இருக்கதான். இந்த வேர்டு தான். இந்த வெதர் அப்படிங்கிற வேர்டோட முடிஞ்சிருது. இது 9th ஸ்டாண்டர்டோட முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா எனக்கு தெரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கிறது என்னன்னா இது. ஓகேவா, ஹோமோஃபோன்ஸ் அண்ட் கன்ஃபியூசபிள் வித் தமிழ் மீனிங்ஸ். இது அப்படியே கீழே ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அப்படியே நீங்கள் கீழே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். ஓகேவா, ஸோ இது மட்டும்தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம், ஆனால் 9th ஸ்டாண்டர்டில் இது மட்டும் இருக்காது. 10th ஸ்டாண்டர்டில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டுங்கிறது தெரியும், பாதிக்கிறது. இந்த எஃபெக்ட்டுங்கிறது விளைவு. இப்போ இதை மட்டும் பார்த்துருவோம். இந்த அல்லூஷன் அப்படிங்கிறது உருவகம், இலூஷன் அப்படிங்கிறது மாயை. ஓகேவா, இந்த பிசைடுங்கிறது பக்கத்தில், இந்த பிசைட்ஸ் அப்படிங்கிறது மேலும் கூடுதலாக அர்த்தம். இந்த பெர்ரிங்கிறது ஒரு வகை பழம், இந்த பியூரிங்கிறது தோண்டுதல். ஓகேவா, இந்த பாட்டுங்கிறது வாங்கிறது, இந்த பிராட்டுங்கிறது கொண்டு வர்றது. இந்த கிளாக் கடிகாரம், இந்த கிளாக் மேலங்கி அப்படின்னு அர்த்தம். இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்பிக்கை, இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்பிக்கை உள்ள அப்படின்னு அர்த்தம். இந்த கான்சியஸ் வந்து நினைவு, இந்த கான்சைன்ஸ் வந்து மனசாட்சி. இந்த கண்டினியூவல் வந்து தொடர்ச்சியான, இந்த கண்டினியூஸ் வந்து தொடர்ச்சியாய் அப்படின்னு அர்த்தம். இந்த டைரி வந்து
பாலில் அந்த பண்ணுற சாக்லேட் டைரி மில்க் இல்லையா அது. இந்த டைரி வந்து நாட்குறிப்பு டைரி. ஓகேவா. இந்த எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி, இல்ல எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா தெளிவற்ற. இந்த இன்சூர் வந்து உறுதிப்படுத்துறது, இன்சூர் வந்து காப்பீடு, இன்சூரன்ஸ் போடுறோம்ல அது. இந்த ஃப்ளவருங்கிறது தெரியும், இந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்துருப்போம் இல்லையா மாவு, இந்த ஃபார்மும் படிச்சிருக்கோம். என்ன சொல்றது, இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு, இது வந்து ஃபார்மிங் ஹவுஸ் அந்த ஃபார்ம். இது ஃப்ளோர் தர, இது ஃப்ளோர் மாவு. கேம்பிளிங்கிறது சூதாட்டம், கேம்பிள் அப்படிங்கிறது துள்ளி விளையாடுறது. ஓகேவா. இங்க ஐடியல்ங்கிறது சோம்பேறித்தனம், இங்க ஐடல் அப்படிங்கிறது சிலை. இங்க லக்ஸீரியஸ்ங்கிறது ஆடம்பரம், லக்ஸீரியன்ட் அப்படிங்கிறது அபரீதமான. இங்க மிஷினுங்கிறது கருவி, இங்க மிஷினுங்கிறது செயல் திட்டம். ஓகேவா. ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்கு பார்த்துருவோம். இந்த பெரியூஸ் அப்படிங்கிறது கவனமாக வாசிக்கிறது, இந்த பர்ஸ் அப்படிங்கிறது தொடர்தல், ஐ எம் பர்சூவிங் அப்படின்னு சொல்லுவாங்களே அது. ஸோ பெட்ரோல் நமக்கு தெரியும், இது பேட்ரோல் ரோந்து தெரியும். ஸோ பாப்புலர், பாப்புலர் அப்படிங்கிறது புகழ் வாய்ந்த, பாப்புலஸ்ங்கிறது மக்கள் தொகை, பாப்புலேஷன் அது. பிரைஸுங்கிறது விலை, இந்த பிரைஸுங்கிறது பரிசு, இந்த பிரைஸுங்கிறது பாராட்டு. ஓகேவா. அடுத்த ரைஸுங்கிறது அரிசி, இந்த ரைஸுங்கிறது உயர்தல். டயருங்கிறது சக்கரம், இந்த டயருங்கிறது அடுக்கு டயர் 1 டயர் 2 அது. இந்த ஒகேஷன்கிறது உரிமை, இந்த ஒகேஷன்கிறது எதிர்காலம். ஏற்கனவே 9th வந்திருக்கு, ஆனால் சில வேர்டு இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம. சரிங்களா. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, தி ஸ்டேபிள் மேக்ஸ் இட்ஸ் ஈஸியர் டு ஐடென்டிஃபை காமன்லி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ் அண்ட் தேர் தமிழ் மீனிங்ஸ். எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கன்ஃபியூஸ்ட் வேர்டில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணை தெளிவாக வச்சு பார்க்கணும். ஓகேவா. ஏன்னா இதில் கண்ணு பிரச்சனை இருக்கவங்களுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒகேஷனுங்கிறது ஒகேஷனா, அந்த ஏ ஓ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸே பரிச்சையில். அதை நல்லா பார்த்து அர்த்தத்தை இது பண்ணணும். ஏன்னா நம்ம சரியா நமக்கு அர்த்தம் தெரியும் தெளிவா, ஒகேஷனா என்ன, இந்த ஒகேஷனா என்ன அப்படின்ட்டு. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நமக்கு கண்ணு தெரியாம ஒகேஷனுக்கு ஏ ஓவா தெரிஞ்சிச்சுனாலோ, ஓ ஏன்னு அசால்ட்டா பார்த்துட்டோம்னாலோ நம்ம ஆன்சர் தெரிஞ்சும் தப்பா ஷேட் பண்ற மாதிரி ஆயிடும். மறந்துடாது. அடுத்த பாரு. ஸோ நிதிஷ் பாட் ஏ நியூ டிக்கெட். நிதிஷ் பாட் ஏ நியூ டிக்கெட். இந்த நியூவா, இந்த நியூவா, கம்பல்சரி இந்த நியூ தான். ஏன்னா இதுதான் புது கிரிக்கெட் பேட்னு அர்த்தம். டிக்கெட்னு சொல்லிட்டோம். ஓகே. நிதிஷ் பாட் ஏ நியூ கிரிக்கெட் பேட். ஓகே. த ஷெப்பர்ட் ஹியர்ட் த கிரை ஆஃப் ஹிஸ் ஷீப். ஹியர்ட் அப்படிங்கிறது கேட்கறது. ஓகேவா. ஹியர்ட் அப்படிங்கிறது கேட்கறது. லக்ஷ்மி கம்ப்ளீட்டட் ஹர் பேக்கிங் கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் அவ படிக்கிறா, அதை முடிச்சிருக்கா. ஓகேவா. ஓகே. ஹியர்ட் ஸ்பெல்லிங் தப்பா போட்டணும், ஹெச்இ இங்க ஏஆர்டி வரணும். ஓகே. அடுத்து பாருங்க. பிரியா ஹாஸ் broken her 4 limbs. இந்த 4ங்கிறது கவுண்ட், ஆனா இந்த 4ங்கிறது ஃபோர் லிம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது. ஓகேவா. லீடர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு மஸ்ட் டேக் ஒர்க் டுவர்ட்ஸ் பீஸ். ஓகே. இந்த பீஸ் வந்து சின்ன சின்ன பீஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த பீஸ். இது வந்து அமைதி. ஓகே. ஆஃப் த ஹியூமன் ரேஸ். ஓகே. ஹியர்ஸ் த ஆர்கனைஸ்டு டேபிள் ஃபார் த vocabulary அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். எல்லாமே நம்ம பார்த்ததான், பட் இருந்தாலும் ஜஸ்ட் வேர்டு 1 மீனிங், வேர்ட் 2 மீனிங், அது எக்ஸாம்பிள் சேர்த்துருக்கேன். ஓகேவா. எல்லாமே நம்ம பார்த்ததான், பிக்சர் மேலே பார்க்காம சென்டென்ஸோட பார்த்தா நல்லா மைண்ட் ஏறும் இல்லையா, அதுக்காக. ஓகேவா. ஓகே. அடுத்த ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் பார்ப்போமா. இப்போ நம்ம படிச்சதை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ். மாம் கேவ் டேஷ் டு ஹர் சன். இந்த அட்வைஸா, இந்த அட்வைஸா? யோசிப்பு. பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குல்ல. ஓகே. ஐ லைக் டு டெலிவர் டு எ ஸ்பீச். டெலிவர் would a speech. இந்த உட்டா, இந்த உட்டா. Seize the fire. The grape wine looks beautiful. எந்த wine வரும்? Judgment is not fair. Marina is the longest beach. Priya has broken her limbs. இப்போ பார்த்தது. The driver applied the brake. Have you queued for suffer? Don't talk aloud. ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருதா? திடீர்னு இது ஆன்சர். ஏன்னா இப்போ ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியணும். இந்த அட்வைஸ்னா என்ன, அந்த அட்வைஸ்னா என்ன, இந்த உட்னா என்ன, அந்த உட்னா என்ன, இந்த சீஸ்னா என்ன, இந்த சீஸ்னா என்ன. ஓகேவா. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. இது உங்களுக்காக ஜஸ்ட் இப்போ உங்க படிச்சதுல இவ்வளவு தூரம் பார்த்துருக்கோம். ஓகேவா. இந்த 10 இதை உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. கண்டிப்பா பண்ண முடியும். இது புக்குக்குள்ள புக் பேக்ல இருக்க எக்ஸசைஸ். ஸோ இந்த 10ஐயும் நல்லா படிச்சுட்டு போங்க. தெளிவா 10ஐயும் ரொம்ப தெளிவா படிச்சுட்டு போங்க. இதுக்குள்ள கூட வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. ஓகே. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏண்டு வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா பார்த்தாச்சு.
அந்த டேப்லேஷன் ஃபுல்லாக ஏன் வாசிக்கலன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக வாசித்திருப்பேன் பாருங்க, அதே தான் ரிப்பீட் ஆக போகுது. அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரிங்களா, ஃபுல்லாக வாசிச்சாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த பிடிஎஃப்பை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு நம்ம பிடிஎஃப் அனுப்புங்க. ஏன்னா தேடி கஷ்டப்பட்டு, ஏன்னா மெட்டீரியல் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஒரு கடுமையான சேனல் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதுதான். ஓகேவா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க, நம்ம சேனல் லிங்க் இருந்தால் அனுப்புங்க. ஓகேவா? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அனுப்புங்க. ஓகேவா? எல்லாமே பண்ணுங்க. கண்டிப்பாக டைம் நிறையா இருக்குது. 11th 12th ஹோமோஃபோன்ஸ் இருக்குது, இதே தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அதையும் எடுத்து நான் கொடுத்துருவேன் இன்னைக்கு. ஸோ தெளிவாக ஹோமோஃபோன்ஸ்னால் 7வது 8வது 9வது 10வது 11 12 7th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட் பண்ணி ஹோமோஃபோன்ஸ் அது எல்லாத்தையும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹோமோஃபோன்ஸ் நீங்கள் படிச்சு முடிச்சிங்கன்னா 7 8 9 10 12 பண்ணி 5 படிச்சு முடிச்சா தான் படிச்சு முடிச்ச மாதிரி. ஓகேவா? அப்போ தான் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், மிஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.